இப்போ முதலீடு செய்யறதுக்கு விரும்பலாமா மக்கள்? ஸோ நீங்கள் லாபம் வரணும் அப்படின்னு முதலீடு பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக தகுந்த நேரம் கிடையாது. ஒட்டுமொத்த உலக பங்குச்சந்தை கம்பேர் பண்ணும்போது ஒஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக் மார்க்கெட் இந்த வேர்ல்டு இது வந்து நம்ம இந்திய பங்குச்சந்தை தான். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். இப்போ இந்த ஹார்மஸ் நீரிணை பிரச்சனை முடிந்து இந்த ஈரான் பிரச்சனை ஓரளவுக்கு முடிவு வந்து கச்சா எண்ணெய் விலைலாம் ஓரளவு இறங்கி ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்பட்டால் திரும்பவும் அந்த 15% வரியை 6% குறைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ முதலீடு செய்யறதுக்கு விரும்பலாமா மக்கள்? திரும்ப எல்லாரும் நினைக்கிறது தங்கத்திற முதலீடு செய்தால் ரொம்ப காலம் வரைக்கும் அது ரொம்ப பயன்படும் அப்படின்னு. அது மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாமா? ஸோ நீங்கள் லாபம் வரணும் அப்படின்னு முதலீடு பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக தகுந்த நேரம் கிடையாது. கண்டிப்பாக வந்து அடுத்த சில ஆண்டுகளுக்கு வங்கி வைப்பு நிதியில் என்ன ரிட்டர்ன் வருமோ அந்த ரிட்டர்ன் கூட தங்கத்தில் வராது. ஒட்டுமொத்த உலக பங்குச்சந்தை கம்பேர் பண்ணும்போது ஒஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக் மார்க்கெட் இந்த வேர்ல்டு இது வந்து நம்ம இந்திய பங்குச்சந்தை தான். என்னன்னா ஒரு நல்ல டெமோக்ரஸியில் வந்து நிறைய பணம் மக்கள் கிட்ட இருக்கணும், அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடாது. அந்த மீதி பாதி காசை கூட ஒட்டுமொத்தமாக பங்குச்சந்தைக்குன்னு வராமல் ஏதோ கொஞ்சம் வந்து தங்கம், கொஞ்சம் வந்து பங்குச்சந்தை, கொஞ்சம் வந்து ரியல் எஸ்டேட்டு, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பிரித்து முதலீடு பண்ணுங்க. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. வணக்கம். ஆக நண்பர்களே, மீண்டும் அமெரிக்கா ஈரான் போர் தொடங்குமா? இதனால் பொருளாதாரம் பாதிக்கப்படுமா? தங்கத்தில் முதலீடு செய்யலாமா? இதை பற்றி பேசுவதற்காக பொருளாதார ஆலோசகர் திரு PR சுந்தர் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு சுந்தர். வணக்கம். மறுபடியும் ஈரான் அமெரிக்கா போர் பொருளாதாரத்தை பாதிக்குமா? சண்டை வந்தால் கண்டிப்பாக பொருளாதாரம் பாதிக்கும். சண்டை வருமா வராதா அப்படின்னா ஒரு நாளைக்கு வரும்ன்றாங்க, அடுத்த நாள் வராதுன்றாங்க. ஒரு திரைப்படத்தில் ஒரு ஜோக்கு வரும் ஆனால் வராது அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இப்போ போயின்னு இருக்கு. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு பங்குச்சந்தையை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக கூட இந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ ஒரு தெளிவான ஒரு முடிவு அங்கே இன்னும் வரலை. அது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தெளிவான முடிவுக்கு வரவே முடியாது. ஏன்னு சொன்னால் இப்போது உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஓகே, நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டு வரோம் அப்படின்னா அதை நீங்கள் தோத்துட்டிங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் உங்களுக்கு அவமானமாக இருக்கும். இல்லை நான் தோத்துட்டேன்னு சொன்னால் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிர்க்க எனக்கு அவமானமாக இருக்கும். அப்போது நீங்களும் ஜெயிக்கிற மாதிரி நானும் ஜெயிக்கிற மாதிரி எப்படி ஒரு ஒப்பந்தத்தை நம்மளால் போட முடியும்? இப்போது அதே தான் அமெரிக்காவும் ஜெயித்த மாதிரி அமெரிக்க மக்கள் மத்தியில் ட்ரம்ப் காமிச்சிக்கணும், ஈரானும் ஜெயித்த மாதிரி ஈரான் மக்கள்கிட்ட அவங்களும் காமிச்சிக்கணும். இந்த மாதிரி எப்படி ஒரு ஒப்பந்தம் வர முடியும்? அதனால தான் இந்த அப்பப்போ வந்து அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் இருக்குது, அது விதிமீறல்கள் நடக்குது, அப்படி இப்படி இப்போ தொடர்ந்து பிரச்சனைகள் போயின்னு இருக்குது. ஸோ நேற்று தேதி கூட என்ன சொன்னாங்க, அமெரிக்கா வந்து ஒரு பீஸ் ப்ரப்போசல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பங்குச்சந்தைகள்லாம் உடனே ஏறிச்சு. உடனே அன்றைக்கி ராத்திரியே ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, அமெரிக்கர்கள் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஈரான் தாக்குதலால், இதுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்றாரு. அப்போது முன்னாள் சாயங்காலம் செய்தி வருது, இந்த மாதிரி அமைதி ஒப்பந்தத்துக்கு அமெரிக்கா ப்ரப்போசல் கொடுத்துருக்குறாங்கன்ட்டு. சில மணி நேரங்களில் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு. ஸோ அங்கே ஒரு தெளிவற்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா இந்த தெளிவற்ற சூழ்நிலை மக்களுக்கு பழகிடும். இப்போ நீங்கள் சொன்னீங்க பங்குச்சந்தையை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக நடக்குமோ அப்படின்னு. பங்குச்சந்தை இப்படி தான் மேனிப்புலேட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக செய்ய முடியும். பல நேரங்களில் சில செய்திகள் ஒரு ட்ரம்ப் வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு சில மணித்துளிகள் முன்னாடி மிகப்பெரிய அளவில் பங்குச்சந்தையில் வர்த்தகம் நடைபெறுகிறது, ஏற்ற இறக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டால் உண்மை வந்து வாங்குறாங்க. ஆனால் அது நீங்கள் பேசக்கூடாது. ஏன்னா நீங்கள் பேசுனீங்கனாக்கா அதுக்கு ப்ரூஃப் உங்ககிட்ட இல்லை, நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியாது, ஏன்னா ப்ரூஃப் இல்லை. அதே போல் தான் அமெரிக்காவிலையும் பங்குச்சந்தைகளை கண்டிப்பாக வந்து அவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு உண்டான ப்ரூஃப் கிடையாது. அப்படியே ப்ரூஃப் இருந்தாலும் நீங்கள் யாருக்கு எதிராக
பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்காவுக்கு எதிராக நீங்கள் போய் கோர்ட்டில் கேஸ் போட முடியும் இருக்குது. ஆனால் ஒரு அமெரிக்க அதிபர் மேலேயும் அமெரிக்க அரசியல்வாதிகள் மேலேயும் பங்குச்சந்தையை மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் காலகாலமாகவே இருந்து வருகிறது. முக்கியமாக தங்கம் தான் ஏற்றம் இறக்கம் கடுமையாக இருக்குது. ஒரு வாரம் செம்மையாக மேலே போகுது, ஒரு வாரம் கடுமையாக கீழே வருது. மக்கள் நம்ப முடியுமா? இல்லை, இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஒன்றும் பெருசாக ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை. இது யூடியூப் சேனலு இல்லை டெலிவிஷன் சேனல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிரேக்கிங் நியூஸு, ஒரு கிராமுக்கு 2 ரூபாய் ஏறி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் விற்கிற நகை ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் ஏறுறது இறங்குறதுன்றது, ஈவன் கத்திரிக்காய் கொத்தரைக்காய் விலை கூட அந்தளவுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்க தான் செய்யும் கோயம்பேடு மார்க்கெட்டில். இப்போது கொஞ்ச நாளாக வந்து பெரிய ஏற்றமோ அல்லது பெரிய இறக்கமோ இல்லாமல் தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தங்கம் வந்து இதற்கு மேலே பெரிய அளவில் ஏற்றம் இருக்காது அப்படிங்கிறது. இது எதனாலன்னா, நம்ம வந்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை பின்னாடி நோக்கி பார்த்தோம்னா 1980 இதே ஹார்மஸ் நீரிணையில் பிரச்சனை வந்தது. உலகம் முழுக்க கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு வந்தது. அப்போது 6 மாதங்களில் தங்கத்தோட விலை கிட்டத்தட்ட 4 மடங்கு விலை ஏறிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹார்மஸ் நீரிணை பிரச்சனை ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 27 ஆண்டு காலத்துக்கு தங்கம் விலை $1 கூட உயரவில்லை. நான் சொல்கிறது தங்கத்தோட விலை உலக சந்தையில் டாலரில் ட்ரேட் நடக்கக்கூடிய தங்கத்தோட விலை. இந்தியாவில் வந்து தொடர்ந்து ஏறின்னு தான் இருந்தது. அது எதனாலன்னு சொன்னாக்கா, இந்திய ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து சரிஞ்சிக்கினே வந்தது. ஏறக்குறைய 1980 பார்த்திங்கன்னா ஒரு டாலர் வந்து கிட்டத்தட்ட 6 ரூபா இருந்தது. 2007 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டாலர் 45 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 7 மடங்கு 8 மடங்கு விலை ஏறிச்சு. ஸோ இப்போது உலக அளவில் தங்கத்தோட விலை ஏறலனாலுமே இங்கே வந்து தங்கத்தோட விலை 1980 2007 வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 மடங்கு 8 மடங்கு விலை ஏறி இருக்கும். ஸோ நீங்கள் கேட்டதுனால உங்களுக்கு இன்னும் முழு விவரமாக சொல்கிறேன். இந்தியாவில் தங்கத்தோட விலை 3 காரணங்களை பொறுத்து மாறுபடுகிறது. ஒன்று, உலகச் சந்தையில் தங்கத்தோட விலை என்ன விலை, அங்கே ஏறினா இங்கே ஏறும், அங்கே இறங்கினா இங்கே இறங்கும். இரண்டாவது, இந்திய ரூபாயோட மதிப்பு. ஸோ இந்திய ரூபாயோட மதிப்பு குறைய குறைய தங்கத்தோட விலை ஏறும். இந்திய ரூபாயோட மதிப்பு கூட கூட தங்கத்தோட விலை குறையும். இது ரெண்டாவது. மூன்றாவது, இந்திய அரசாங்கத்தினுடைய வரி கொள்கைகள். இறக்குமதி வரி, தங்கத்துக்கு வந்து இப்போதைக்கு இறக்குமதி வரி கிட்டத்தட்ட 15% இருக்குது. ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து ஒரு 3%. கிட்டத்தட்ட 18% நீங்கள் வரிகளாகவே நீங்கள் பே பண்ணுறீங்க. நடுவில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இந்த 15% வரி இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து கள்ளக்கடத்தல் மூலமாக தங்கத்தை கொண்டு வராங்க. அதனால் அரசாங்கத்துக்கு வந்து 15% வரி போட்டாலும் அரசாங்கத்துக்கு பெருசாக வரி வருவாய் இல்லை, ஏன்னா பெரும்பாலும் வந்து கள்ளக்கடத்தலில் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த வரியை வந்து கிட்டத்தட்ட 15%லேருந்து 6% குறைச்சாங்க. ஒரே நாளில் 15% 6% ஆன உடனே அன்னைக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட 9% தங்கத்தோட விலை இந்தியாவில் இறங்கிச்சு. திரும்ப இந்த ஈரான் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது அந்நிய செலாவணி, நம்முடைய அந்நிய செலாவணி நம்ம அதிகபட்சமாக கச்சா எண்ணெய்க்கும் தங்கத்துக்கும் தான் செலவு பண்ணுறோம். இந்த ஈரான் போர் பிரச்சனையினால கச்சா எண்ணெய்க்கே நமக்கு நிறைய அந்நிய செலாவணி தேவைப்படுது. அப்போ தங்கத்துக்கு இன்னும் நிறைய கொடுத்தோம்னா நமக்கு பொருளாதார பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அந்த பொதுமக்கள் வந்து தங்கம் வந்து 1 வருஷத்துக்கு வாங்கக்கூடாது அப்படின்ட்டு பிரைம் மினிஸ்டரே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். அதனால் திரும்ப அந்த 6% இறக்குமதி வரியை திரும்ப 15%ன்னு மாற்றிட்டாங்க. இப்போது இந்த ஹார்மஸ் நீரிணை பிரச்சனை முடிந்து இந்த ஈரான் பிரச்சனை ஓரளவுக்கு முடிவு வந்து கச்சா எண்ணெய் விலைலாம் ஓரளவு இறங்கி ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்பட்டால் திரும்பவும் அந்த 15% வரியை 6% குறைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ அதே லாஜிக் தானே, முதல்ல எதுக்கு குறைச்சாங்க 15லேருந்து 6? ஏன்னா கள்ளக்கடத்தல் மூலமாக நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திடீர்னு திரும்ப 6லேருந்து 15க்கு ஏற்றினாங்க. என்ன சொன்னாங்க, பிரச்சனை நிறைய இருக்குது, அந்நிய செலவினை பிரச்சனை இருக்குது. அப்போ அந்நிய செலவினம் பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் கள்ளக்கடத்தல் நடக்குமா, நடக்காதா? நடக்குதுன்னு செய்யும். ஆனால் அப்போது ஒரு தைரியம் என்னென்னா, மத்திய அரசாங்கத்துக்கு இந்த போர் சூழலால் நிறைய பேர் வந்து இந்த துபாய் பக்கம்லாம் யாரும் போகிறதில்ல இல்லைங்களா? அதனால் அங்கே போயிட்டு அங்கேருந்து தங்கத்தை கடத்தல் மூலமாக கொண்டு வர முடியாது. ஆனால் அஃப்கோர்ஸ் துபாயிலேருந்து மட்டும் இல்லை, மற்ற நாடுகள்லேருந்தும் தங்கம் கடத்தல் மூலமாக வரலாம். பட் பெரும்பாலும் துபாயிலேருந்து தான் வரும். அதனால் அந்த பிரச்சனை பெருசாக இருக்காதுனுங்க. இப்போ இந்த போர் சூழல்கள்லாம் முடிஞ்சு
இப்போ துபாய்க்கெல்லாம் வந்து அடிக்கடி நிறைய ஃப்ளைட்லாம் போயிட்டு போக்குவரத்துலாம் ரொம்ப நார்மல் ஆகிடுச்சினால் திரும்ப இந்த 15% வரி இருக்கிறதுனால கள்ளக்கடத்தல் மூலமாக வர தங்கம் அதிகமாகும். அதனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் இந்த 15% வரியை திரும்பவும் 6%-ஆக குறைக்க. இன்னும் தங்க விலை குறையும். தங்கம் விலை கண்டிப்பாக குறையும். இப்போ முதலீடு செய்யறதுக்கு விரும்பலாமா மக்கள்? திரும்ப திரும்ப எல்லாரும் நினைக்கிறது தங்கத்தில் முதலீடு செய்தால் ரொம்ப காலம் வரைக்கும் அது ரொம்ப பயன்படும் அப்படின்னு. அது மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாமா? அதாவதுங்க, பொதுவாக வந்து நீங்கள் முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான இருக்குது. ஒன்று உங்களுக்கு அவசியமான முதலீடு. உங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு திருமணம் பண்ணணும், அதுக்காக நீங்கள் தங்கம் வாங்கணும் அப்படின்னா அது கம்பல்சரி. அப்படி இருக்கும்போது அது என்ன விலையாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி தான் ஆகணும். 2வது, அதை ஒரு அழகு பொருளாகவோ அல்லது அவசிய தேவையாகவோ இல்லாமல் வெறும் நான் இன்னைக்கு பணம் முதலீடு பண்ணுறேன், எனக்கு லாபம் வரணும் அப்படின்னு முதலீடு பண்ணுறது. ஸோ நீங்கள் லாபம் வரணும் அப்படின்னு முதலீடு பண்ணிங்கனால் இது கண்டிப்பாக தகுந்த நேரம் கிடையாது. கண்டிப்பாக வந்து அடுத்த சில ஆண்டுகளுக்கு வங்கி வைப்பு நிதியில் என்ன ரிட்டர்ன் வருமோ அந்த ரிட்டர்ன் கூட தங்கத்தில் வராது. நீங்கள் அப்படி ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறீங்க. பேங்க்கில் போடுற டெபாசிட்டோட குறைவாக தான் வரும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக. ஆனால் நடுவில் அதாவது எப்படின்னா வந்து நான் சொல்கிறது ஒரு நீண்ட கால அடிப்படையில். இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி வாங்குறீங்க, திடீர்னு நாளைக்கே வந்து ஒரு 5% ஏறிடும். ஆனால் சார் நான் இன்றைக்கி ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் நாளைக்கு 5% வராது. ஆனால் நீங்கள் பணத்தை வங்கியில் வைப்பு நிதியில் வச்சிங்கனால் கிட்டத்தட்ட ஒரு 6 அல்லது 7 வருஷம் கழிச்சு டபுள் ஆகும். அது இன்றைக்கி 100 ரூபாய் எஃப்டியில் போட்டிங்கன்னா ஒரு 6-7 வருஷம் கழிச்சு ஒரு 200 ரூபாய் கிடைக்கும். அதே போல் இப்போ தங்கம் வந்து 1 கிராம் 12,000 ரூபாய் இருக்குதுன்னா ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அது 24,000 ரூபாய். அதாலும் அதை விட குறைவாக தான் இருக்கும், அதை விட அதிகமாக இருக்காது. ஆனால் ஷார்ட் டேர்மில் பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நீண்ட கால அடிப்படையில் தங்கத்துக்கு எதிர்காலம் கிடையாது. ஸோ இன்னொன்று சொல்லிடுறேன் பாருங்கள், உலக அளவில் தங்கத்தோட விலை சொன்னேன், அதுவும் வந்து பெருசாக ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2வது, இறக்குமதி வரி 9% குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்த சில மாதங்களில், அதையும் சொல்லிட்டேன். 3வதாக இந்திய ரூபாய். இந்திய ரூபாய் வந்து 2013 ஒரு தடவை இந்திய ரூபாய் வந்து ரொம்ப வேகமாக சரிஞ்சுது. அதே போல் தான் 2025-26 இந்திய ரூபாய் ரொம்ப வேகமாக சரிஞ்சுது. இந்த வேகமாக ரூபாயோட மதிப்பு சரியும்போது மத்திய வங்கி அவங்க சில நடவடிக்கைகள்லாம் எடுத்து நிறைய வெளிநாட்டு பணம் உள்நாட்டில் வர்றதுக்கு உண்டான நடவடிக்கைகள்லாம் எடுத்து இந்திய ரூபாயோட மதிப்பை கொஞ்சம் கூட்டுவதற்கு சில நடவடிக்கைகள்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரியான நடவடிக்கைகள் 2013 எடுத்தாங்க. அதே போன்ற நடவடிக்கைகள் இப்போவும் ரிசர்வ் பேங்க்கில் எடுக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு $40 பில்லியன் உள்ளே வந்தது. இப்போது இது வரைக்கும் இந்த நடவடிக்கை போன மாதம் எடுத்தாங்க. போன மாதத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட $17 பில்லியன் உள்ளே வந்திருக்குது. இது வந்து இன்னும் செப்டம்பர் மாதம் கடைசி வரைக்கும் இதுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளார ஒரு $60-80 பில்லியன் வரைக்கும் பணம் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2013 அந்த $40 பில்லியன் பணம் உள்ளே வந்தப்போ அடுத்த ஓராண்டு காலத்துக்குள்ளார இந்திய ரூபாயோட மதிப்பு 10% அப்ரிஷியேட் ஆச்சு. அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 97 ரூபா போனது ரூபாய், அது கிட்டத்தட்ட 10%, அதாவது 90 ரூபான்ற அளவுக்கு நம்முடைய ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆகணும். சரி, 2013 நடந்தது அப்படியே டிட்டோவாக இந்த தடவை நடக்குமான்னு சொன்னால் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச்சந்தை மேலே இருக்கிற நம்பிக்கை இழந்து தொடர்ந்து இந்திய பங்குச்சந்தைகளில் அவங்க பங்குகளை விற்றுக்கினே வராங்க. அது 2013 நடக்கலை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். மத்திய அரசாங்கத்தினுடைய வரி கொள்கைகள், இவங்க வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு 0 இருந்தது, அதை 10% அப்புறம் திரும்ப 12% ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 10% இருந்தது, அதை 15 ஆக்கினாங்க, அப்புறம் 20 ஆக்கினாங்க. டிவிடெண்ட் வந்து முன்னே டேக்ஸ் இல்லாமல் இருந்தது, அப்போ இந்த டிவிடெண்ட்டுக்கு டேக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்படி லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் வந்து பங்குச்சந்தை சார்ந்த எல்லா விஷயங்களுக்கும் வரிகளை இவங்க அளவுக்கு அதிகமாக ஏற்றிட்டாங்க. என்ன காரணம்? வரிகள் ஏற்றினா அதிக அளவுக்கான வருமானம் வருங்கிற நோக்கம் தானே? அதாவதுங்க, வரிகள் ஏற்றினால் பணம் நிறைய வரும் அப்படின்னு சொன்னாக்கா ஒன்று செய்யலாமே. நாளையிலேருந்து வருமான வரி 99%, நீங்கள் 100 ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா 99 ரூபாய் டேக்ஸ் கட்டிடுங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கு வருமானம் வரும். ஆனால் வெறும் மீதி 1 ரூபாய் வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்?
அப்போ உங்ககிட்ட ₹1 தான் இருக்குதுன்னா நீங்கள் என்ன பொருளை வாங்குவீங்க? எந்த பொருள் விற்கும்? ஸோ ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் அப்படின்னா, ஒரு கவிஞர் வைரமுத்து சொல்லுவார், இது யாரோ ஒரு இலக்கியத்தில் வந்த பாடல் தான், பட் நம்ம இலக்கியம்லாம் நமக்கு படிக்கிற பழக்கம் கிடையாது. வைரமுத்து சொல்கிறத நம்ம கேட்போம். நாட்டில் வரி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, ஒரு மலர்லேருந்து ஒரு தேனீ அந்த மலருக்கே வலிக்காமல் எப்படி அந்த தேனை எடுத்து சாப்பிடுதோ அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் சில நேரங்களில் அல்லது பல நேரங்களில் வரிகள்ன்றது எப்படி இருக்குதுன்னா, இந்த கரும்பு ஜூஸ் எடுப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு மிஷினில் கரும்பு விட்டு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, பிழிஞ்சு எடுத்துறாங்கன்னு சொல்லி பிழிஞ்சு எடுத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் ஒரு தடவை பேசும்போது சொன்னார், தெர் இஸ் அ பாயிண்ட் அட் விச் அன் ஹானஸ்ட் மேன் பிகம் டிஸ்ஆனஸ்ட், தெர் இஸ் அ பாயிண்ட் அட் விச் எ டிஸ்ஆனஸ்ட் மேன் பிகம்ஸ் ஆனஸ்ட். வரிகள் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, எதுக்காக நம்ம வரி கட்டணும், இவ்வளோ வரியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரி கட்ட மாட்டாங்க. அது வந்து கருப்பு பணமாகும். அதே வரிகள் வந்து குறைவாக இருந்ததுன்னா, சரி குறைவாக தானே இருக்குது, அரசாங்கத்துக்கும் காசு வேணும் இல்லையா, குறைவாக தானே கேட்குறாங்க, முன்னாடி அதிகமாக கேட்கல, அந்த பணத்தை நம்ம நேர்மையாக கட்டிட்டோம்னா நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டுவாங்க. அதனால் நீங்கள் வந்து வரி வந்து பர்சன்டேஜ் அதிகமாக வாங்கினீங்கனால் உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரும் அப்படிங்கிறது லாஜிக் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா 1960களில் இந்தியாவில் எவ்வளோ தெரியுங்களா கார்ப்பரேட் டேக்ஸு? 97%. அதாவது நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்தின்னு இருந்தீங்கனால் உங்களுக்கு ₹100 ப்ராஃபிட் வருதுன்னா ₹97 நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும். அப்போ நாடு நல்லா இருந்ததா? இப்போ பார்த்தீங்கன்னா 25% தான் வரி. இப்போ நாடு நல்லா இருக்குதா? ஸோ அதனால் வரிகள் அதிகமாக வாங்கினால் அது அரசாங்கத்துக்கு லாபம் அப்படிங்கிறது அது ஒரு லாஜிக் கிடையாது. ஸோ ஆனால் இந்த மத்திய அரசாங்கம் இப்போ இருக்கிற அரசாங்கம் பொறுத்த வரைக்கும், பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும், மற்ற பங்குச்சந்தை தாண்டி போனீங்கன்னா நிறைய வரிகள்லாம் நிறைய குறைச்சிருக்கிறாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் ₹12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயந்தான். ஸோ அதாவது என்ன சொல்லுவாங்க, மாற்றாந்தாய் மனப்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பங்குச்சந்தையை மட்டும் நிர்மலாஜி வந்து கொஞ்சம் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் அணுகிறாங்க அப்படிங்கிறது தான் பங்குச்சந்தையில் இருக்கிற எங்களுடைய ஒரு கம்ப்ளைண்ட்டு. இன்னைக்கு முதலீடு பண்ணுறது தான் எதில் இன்றைக்கி நிலைமையில், ஏன்னா சர்வதேச அளவில் பொருளாதார நிலையாக இல்லை அப்படின்னு எல்லாரும் கருத்து சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நம்முடைய அரசும் இப்போ என்ன சொல்லுதுன்னா, பிரதமர் கூட சொல்கிறாரு, அது மீறி நம்ம வளர்ந்துருக்குறோம் அப்படின்னு. இது நல்ல வளர்ச்சியா? இது முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கான நம்பிக்கை தருகின்ற வளர்ச்சியா? அதாவதுங்க, ஒரு அரசாங்கம் சொல்வதெல்லாம் உண்மை, ஆனால் அவங்க எல்லா உண்மையும் சொல்கிறதில்ல. ஸோ அது வளர்ச்சி இருக்குது அப்படின்னா, அந்த வளர்ச்சியினுடைய தாக்கம் மக்கள் மத்தியில் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நாடு நல்லா வளர்ச்சி பெறுதுன்னா அந்த நாட்டினுடைய பங்குச்சந்தையும் நல்லா இருக்கணும். கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக பங்குச்சந்தைகள் வந்து 0 ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி பங்குச்சந்தை எங்கே இருந்ததோ அதை விட இப்போது கிட்டத்தட்ட 10% குறைவான அளவில் தான் பங்குச்சந்தைகள் இருக்குது. இந்திய பங்குச்சந்தைகள் குறிப்பாக ஒட்டுமொத்த உலக பங்குச்சந்தை கம்பேர் பண்ணும்போது ஒஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக் மார்க்கெட் இன் த வேர்ல்டு இது வந்து நம்ம இந்திய பங்குச்சந்தை தான். ஸோ பங்குச்சந்தை வந்து இப்போதைக்கு சரியில்லை. என்ன காரணம்? இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மிங்னு சொல்கிறீங்க, என்ன காரணம்? அது அரசாங்கம் தான் காரணமா? காரணங்கள் பல காரணங்கள் இருக்கலாம். அதில் குறிப்பான காரணம் வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்கிறது. அவங்க ஏன் பங்குகளை விற்கிறாங்கன்னா, இந்திய அரசாங்கத்தினுடைய வரி கொள்கைகள். ஸோ அது வந்து ஒரு மிக மிக முக்கியமான காரணம். இப்போ நேற்று கூட ஒரு மினிஸ்டர் நம்ம பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கிறாரு, நாங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் குறைக்கிற ஐடியா கிடையாது, அது மூலமாக எங்களுக்கு போன வருஷம் 2 லட்சம் கோடி வருமானம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா, ஒரு நல்ல டெமோக்ரஸியில் வந்து நிறைய பணம் மக்கள்கிட்ட இருக்கணும், அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடாது. அரசாங்கத்துக்கிட்ட நிறைய பணம் இருக்கும், மக்கள்கிட்ட பணம் இருக்கக்கூடாதுன்னா அது வந்து ஆட்டோக்ராட்டிக் கண்ட்ரி. அது நல்ல ஆட்டோக்ராட்டிக் கண்ட்ரி. நல்ல ஆட்டோக்ராட்டிக் கண்ட்ரியில் எல்லா காசும் அரசர்கிட்ட தான் இருக்கும், மக்கள்கிட்ட இருக்காது. ஆனால் ஒரு நல்ல டெமோக்ராட்டிக் கண்ட்ரினா பொதுமக்கள்கிட்ட நிறைய காசு இருக்கணும், அரசாங்கத்துக்கிட்ட அவ்வளோ காசு இருக்கக்கூடாது. ஆனால் இந்த திங்கிங் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ஆகுதோ அப்படின்றது ஒரு பொதுமக்களுடைய ஐயமாக இருக்குது. இப்போ முதலீடு பண்ணுறது தான் நீங்கள் அட்வைஸ் என்ன? முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்க, யாரை கேட்டிங்கனாலுமே நீங்கள் ஒட்டு மொத்தமாக இருக்கிற மொத்த சேமிப்பையும் கொண்டு வந்து பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணாதீங்க
முதலீடு அப்படின்னு வரும்போது அது வந்து 2 வகையான முதலீடு இருக்குது. ஒன்று நிலையான வருமானம் தரக்கூடிய முதலீடு, இன்னொன்று நிலையற்ற வருமானம் தரக்கூடியது. இப்போ நீங்கள் வந்து வங்கியில் வைப்பு நிதியில் வைக்கிறீங்க, அது நிலையான வருமானம். அதில் பாண்டில் போடுறீங்க, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸு, இல்லை பெண் குழந்தைகளுக்குன்னு சில டெபாசிட் ஸ்கீம்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணி அந்த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் நிலையான வருமானம் இருக்கும். ஸோ உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் சேமிப்பு இருக்குதுன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 ரூபாய் நீங்கள் அந்த மாதிரி தான் போடணும். இந்த மீதி 50 ரூபாயை தான் நீங்கள் வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நிலையற்ற வருமானம் தரக்கூடியது. ஸோ பாதி காசு நீங்கள் டெப்ட்டில் போடுங்க, பாதி காசை ஈக்விட்டியில் போடுங்க. அந்த மீதி பாதி காசை கூட ஒட்டுமொத்தமாக பங்குச்சந்தைக்குன்னு வராமல் ஏதோ கொஞ்சம் வந்து தங்கம், கொஞ்சம் வந்து பங்குச்சந்தை, கொஞ்சம் வந்து ரியல் எஸ்டேட்டு, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பிரித்து முதலீடு பண்ணுங்கள். பங்குச்சந்தை வர்றதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னால் நீங்கள் நேரடியாக பங்குச்சந்தைக்கு வராதிங்க, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். அதுதான் வந்து ஒரு சிறந்த வழி. ரியல் எஸ்டேட் சொல்கிறீங்க. ரியல் எஸ்டேட்டில் இப்போது எந்த வகையில் முதலீடு செய்ய முடியும்? ஏன்னா சாதாரண மக்கள் ரியல் எஸ்டேட் அணுகவே முடியாத நிலைமை இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாக. அதாவது ரியல் எஸ்டேட்டுங்கிறது வந்து இப்போ ஒரு நீங்களுடைய மாத சேமிப்பு வந்து 10,000 ரூபாய், அதில் 5,000 ரூபாய் டெப்ட்டில் போடுறீங்க, மீதி 5,000, அதில் ஒரு 2,000 ரூபாய் நான் வந்து ரியல் எஸ்டேட்டில் போடுறேன்னா 2,000 ரூபாய்க்கு ரியல் எஸ்டேட் பண்ண முடியாது. பட் ஒரு உங்கள்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் சேமிப்பு இருக்குது, அதில் வந்து ஒரு மாதம் வந்து ஒரு 10,000 ரூபாய் போடலான்னா ஒரு மாதம் 10,000 ரூபாய் இஎம்ஐ வர மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கலாம். அது ரியல் எஸ்டேட்டுங்கிறது கொஞ்சம் இது. சரி, இல்லை அந்த அளவுக்குலாம் கூட ஒர்த்து இல்லைங்க, நமக்கு ரொம்ப கம்மியான காசு தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது எப்படின்னா, இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு சாதாரண ஒரு வீடு இருக்குது, அது விலை 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய்னா நம்ம வந்து ஈஸியாக விற்றுடலாம், ஈஸியாக வாங்கிடலாம். இப்போ எனக்கு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம், அதோட விலை 1000 கோடி. 1000 கோடி ரூபாய் நான் விற்கணும்னா எப்படி? வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்க மாட்டாங்கள்ல. 1000 கோடி ரூபாய் நிறைய பேர்கிட்ட இருக்காது இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணுவேன், அதை வந்து ஒரு 100 கோடி பங்குகளாக, ஒரு பங்கு வந்து 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 100 கோடி பங்குகளாக அதை விற்றுருவேன். அதுக்கு பேர் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். அதில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் நீங்கள் ஒரு சின்ன ஓனர். இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் வந்து வாடகை கூடுவோம், அது வாடகை வரும். அந்த வாடகையை வந்து நாங்கள் வந்து டிவிடெண்ட்டாக திரும்பி கொடுத்துருவாங்க. ஸோ அது போல் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு இருக்குது. அதே போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுன்னு இருக்குது. அதெல்லாம் ஏறக்குறைய வந்து டெப்ட் மாதிரி தான், பட் டெப்ட்டை விட கொஞ்சம் கூடுதலாக. ஏன்னா இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோட விலை நாளைக்கு ஏறிச்சுன்னா அதோட லாபம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேரும். ஸோ ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் அப்படியும் வந்து ஒரு முதலீடு பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், அது மூலமாக கூட நீங்கள் பண்ணலாம். அதுவும் ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். சொந்தமாக நிலம் வாங்குறது, சொந்தமாக வீடு வாங்குறது, இந்த மாதிரியான சாத்தியங்கள் எப்படி இருக்கும்? அது வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ விலைலாம் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்குலாம் நீங்கள் வந்து ஒரு மாத சம்பளம் வாங்குறவங்க 10,000 5,000 சேமிக்கிறவங்களாம் அதெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் லட்சங்கள் கோடிகள். சென்னைக்கு மிக அருகாமையில் ஒரு 400 கிலோமீட்டர் தள்ளியாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் 50 லட்சம்னுவாங்க. அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. பட் சமீபத்தில் விற்ற வீடுகள் அதிக அளவுக்கான விலை உயர்ந்த வீடுகள் அப்படின்னு தான் புள்ளி விவரங்கள் சொல்லுது. சமீபத்தில் சென்னையில் விற்ற வீடுகள்லேயே அதிக விலை உள்ள வீடுகள் தான் அதிகம் இருக்குது அப்படின்னு. என்ன காரணம்? அதாவதுங்க அதாவது நீங்கள் ஒரு சமீபத்தில் நான் அமெரிக்கா போயிருந்தேன். அமெரிக்கா மிகப்பெரிய பணக்கார நாடு, ஆனால் அங்கேயும் பிச்சைக்காரங்க இருக்கிறாங்க. அதே போல் ஒரு மகா ஏழ்மையான நாட்டுக்கு போங்க, அந்த நாட்டிலையும் சிலர் பணக்காரங்க இருப்பாங்க. ஸோ இந்த டாப் ஆஃப் த லேயர் அப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட பணம் நிறைய பொருளுது அப்படின்னா அந்த ஒரு 100 கோடி 200 கோடி அந்த மாதிரி வீடுகள்லாம் வந்து அதிகமாக விற்பனை ஆகும். அப்படின்னா அந்த அந்த சொசைட்டியில் அந்த டாப்பில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் கூடுது அப்படின்றது அர்த்தம் அது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சு நடுத்தர மக்கள் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் வந்து நான் சொல்கிறது 1987 அந்த ரேஞ்சில் நினைக்கிறேன், சென்னையில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க. ஸோ அப்போ வந்து நாங்கள் கல்லூரியில் நண்பர்கள்கிட்ட பேசுவோம், அது சூப்பர் லக்ஸரி தெரியுமா அந்த அப்பார்ட்மெண்ட்டு, அங்கே வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்லாம் போடுறாங்களாம் அப்படின்னு பேசிப்போம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுங்கிறது ஒரு நார்மலாக நடுத்தர மக்கள் எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு இதுதான்.
இப்போ பார்த்திங்கன்னா இந்த லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்டு ஒரு 40 கோடி 50 கோடி அதெல்லாம் வந்து இப்போ நிறைய ப்ராஜெக்ட்டு சென்னையில் வருது. அது நிறைய பேர் வாங்குறாங்க. அது வந்து க்ரீமி லேயர் அப்படின்னு சொல்லலாம். இந்த டாப்பில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வருமானம் வருது. அவங்க ஏதோ ஒரு தொழில் செய்வாங்க, அதில் நிறைய வருமானம் வரலாம். அது வாங்கினா அதை வந்து பெஞ்ச் மார்க்கை வச்சு அது ஒரு நடுத்தர மக்களை நம்ம வந்து எடை போட முடியாது. இந்த நிகழ்ச்சியில் கருத்திற்கு உரிமையாக திரு சுந்தர் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.